Hello all. So in this video we are going to see the concept of operators. Operators in C நம்ம பார்க்க போறோம். There are many types of operators in C, but in this video I'll try to cover till logical operator. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 போட்டு I'll make a video. கிளியர்? ஓகே. ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ சிம்பிள் ஆர் அ ஸ்பெஷல் கேரக்டர். Okay, so that tells the computer to perform a certain mathematical or logical operation. Clear? Which is applied to an operands. இங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல நம்மளுக்கு தெரிய வேண்டிய ரெண்டே விஷயம். ஒன்று what is operator and another thing is what is operands. ஓகேவா? இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ சிம்பிள் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் அப்படின்றது ஆப்ரேட்டர், மைனஸ் அப்படின்றது ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த சிம்பிள்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஆப்ரன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏ பிளஸ் பி இருக்கு இல்லையா, இது ஆப்ரேட்டர்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த பிளஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு we need a and b, right? ஸோ இதைத்தான் ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏவும் பி, நாட் ஏ அண்ட் பி நான் சொல்லலை, பட் இங்கே பெர்ஃபார்ம் ஆகிற இந்த ஏ அண்ட் பி வந்து ஆப்பரன்ஸ். Clear? So there are many types of operators: arithmetic operator, unary operator, increment and decrement operator which comes under unary operator, relational operator, equality operator, logical operator, bitwise, conditional, assignment and special characters operator. So each and every operator நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Clear? Yes. So the first is very easy, basic, already operator conceptே வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுலேயுமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ வாட் அண்ட் ஆல் இட் வில் பி தேர், அடிஷன் இருக்கும், சப்ராக்ஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ் யூ. ஓகேவா? டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 9 டிவைடட் பை 4, இப்போ இங்கே 9 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 9 டிவைடட் பை 4 பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணக்கூடிய கோஷன்ட்டை வந்து டிவிஷனோடைய ரிசல்ட்டில் நம்ம எழுதுவோம். ரிமைண்டரை வந்து மாடுலஸோடைய ரிசல்ட்டில் நம்ம எழுதுவோம். அதுதான் கோஷன்ட் எழுதுறத டிவிஷன்னும் ரிமைண்டர் எழுதுறத மாடுலஸ்னும் சொல்லுவோம். ஓகே? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்னால் இங்கே இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வர எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அதோடைய ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற இன்டீஜர் வேரியபிள், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்டீஜர் வேரியபிளை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால திஸ் இஸ் இன்டீஜர் அரித்மெட்டிக். ஓகேவா? ஸோ அதனால தான் 9 அண்ட் -4 எடுத்திருக்காங்க. மைனஸ் இஸ் ஆல்சோ வேலிட் இன் இன்டீஜர் இல்லையா? ஸோ 9 அண்ட் -4 எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸ் டிவைடட் பை ஒய், எக்ஸ் மாட் ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன, 9 ப்ளஸ் -4 தட் இஸ் 5. 9 எடுத்திருக்காங்க அண்ட் -4 எடுத்திருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய், ரைட்? ஸோ இப்போ 9 -4 இஸ் 5. எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன, minus of -4, அப்போ 9 plus 4 ஆயிடும். 9 plus 4 is 13, multiplication is -36. division பண்ணும்போது 9 4 டிவைட் பண்ண போது நம்ம என்ன பண்ணுவோம், 4 2s are 9 பண்ணுவோம்ல, அப்போ அந்த 2 கோஷன்ட்ல வருதுல்ல, that is the answer. ஓகே? ஸோ ரிமைண்டர் பார்த்தோம்னா அதே மாதிரி 4 2s are 9 எழுதும் போது கீழே 8 எழுதுவோம். அப்போ 9 minus 8 என்ன, 1. ஸோ 1 is the reminder. கிளியர்? ஓகே. நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்டீஜர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை இன்டீஜர் அரித்மெட்டிக்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, பாயிண்டிங் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டெசிமல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது, டிவைடட் பை 3.0 நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், ஆக்சுவலாக 12 டிவைடட் பை 3 என்ன, 4 தானே. ஆனால் இப்போ எனக்கு ரிசல்ட் என்ன வரும்னா 4.0ன்னு வரும். ஓகே? ஸோ இதை வந்து மிக்சட் மோட் அரித்மெட்டிக் சொல்லுவாங்க. இங்கே வந்து பாயிண்ட் எல்லாம் அலவுட். இப்போ இந்த 12 அது எப்படி எடுத்துக்கோன்னா 12.0 தான் எடுத்துக்கோங்க. அப்போ 12.0 டிவைடட் பை 3.0 gives us 4.0.
ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் டு நோக்காக தான். நெக்ஸ்ட் வந்து யுனாரி ஆப்ரேட்டர். யுனாரி ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருடைய கம்பல்சரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆப்பரன்ஸ் 2 ஆப்பரன்ஸ் இல்லாம ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் ஆக முடியாது. we need 2 operands to perform this operator. சரியா? ஆனா இந்த யுனாரி ஆப்ரேட்டர்ல நம்மளுக்கு 2 ஆப்பரண்ட்லாம் தேவையே இல்லை. இட்ஸ் enough to have only single operand. சிங்கிள் ஆப்பரண்ட் வச்சுட்டே சூப்பரா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்க டேபுலர் காலம் பாருங்க. யுனாரி மைனஸ் இன்க்ரிமெண்டட் பை 1, டிக்ரிமெண்டட் பை 1 and size of operator. So unary minus na, it's just the algebraic sign of a value. For example, இப்போ 0.88 அது நெகட்டிவ் சைன்ல ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் யுனாரி மைனஸ் இயர். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷனுக்கு பொதுவாக அரித்மெட்டிக்கில் நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோம்? 2 ஆப்பரன்ஸ் தேவைப்பட்டிருக்கோம். அப்போ தானே அதை நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம வந்து சேஞ்சிங் தி அல்ஜிப்ரிக் சைன் ஆஃப் அ வேல்யூ, அதுக்கு யுனாரி மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சு, மைனஸ் மைனஸ் இருந்துச்சு இல்லையா? இந்த ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் இன் ஆப்ரண்ட், அதாவது என்ன ஆப்ரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ரண்ட் இன்க்ரீஸ்டு பை 1. இல்லையா? ஸோ மைனஸ் மைனஸ், அதாவது இந்த மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ்டு பை 1. புரியுதா? ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிளஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பிஃபோர் தி வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன். அப்போ என்ன ஆகும், அந்த பிளஸ் பிளஸோ மைனஸ் மைனஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். ஓகேவா? அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வேரியபிளுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் தி வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஆப்ரேஷன் வந்து வேரியபிளுக்கு அப்ளை ஆகும். திஸ் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க, அதாவது ஆப்ரண்ட் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எங்கள் எக்ஸ்பிரஷன் என்ன, ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ். ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்னா என்னது, பிஃபோர் அந்த ஆப்ரண்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்துருச்சு இல்லையா? அப்போ என்னது, ப்ரீஃபிக்ஸ் நோட்டேஷன். ப்ரீஃபிக்ஸ் நோட்டேஷன்னா என்ன ஆகும், வேரியபிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ வேரியபிளுக்கு தான், வேரியபிள்னா எக்ஸ், எக்ஸ்னா என்னது 3, அப்போ 3க்கு தான் இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ அதனால தான் ரிசல்ட் வந்து 4. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வேரியபிள் அஃபெக்ட் ஆகாது, அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால 3 வந்து 3ஆகவே இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்க, இங்கே எக்ஸ் என்ன 3, மைனஸ் மைனஸ்னா டிக்ரிமெண்டட் பை 1. ஸோ அப்போ 3 வந்து 2ஆக சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ் மைனஸ் இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் மைனஸ் பாருங்க, இப்போ இது சேஞ்ச் ஆகாது, ஆஸ் இட் இஸ் 3ஆக தான் இருக்கும். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். யுனாரி ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இட் ஜஸ்ட் டெல்ஸ் அஸ் தி சைஸ். ஓகேவா? இட் ரிட்டர்ன்ஸ் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ரண்ட் இன் பைட்ஸ். பைட்ஸில் வந்து அந்த ஆப்ரண்டோட சைஸ் என்ன அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், கேரக்டருடைய சைஸ் என்னன்னு தெரியும், இன்டீஜருடைய சைஸ் என்னன்னு தெரியும், ஃப்ளோட்டோடைய சைஸ் என்னன்னு தெரியும், டபுளுடைய சைஸ் என்னன்னு தெரியும். நம்ம அதெல்லாம் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணி கேரக்டரோட சைஸை நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் சைஸ் ஆஃப் இன்ட், சைஸ் ஆஃப் ஃப்ளோட், சைஸ் ஆஃப் டபுள் அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு அதோடைய சைஸ் எதில் வரும், பைட்ஸில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கிளியர்? ஓகே. So next is relational operator. Next operator is relational operator. Same as like arithmetic operator மாதிரியே இதுக்குமே 2 வேரியபிள்ஸ் தேவைப்படும், 2 ஆப்ரண்ட்ஸ் தேவைப்படும். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி we need two numbers, 2 operands, right? ஸோ அதுதான் relational operator are also called comparison operator. Comparison operator are used to test the relationship between 2 variables or between a variable and a constant. சரியா? Excuse me. Okay. So these are the operators: lesser than, greater than, lesser than or equal to, greater than or equal to. So இதெல்லாம் தான் relational operators. So இது எப்படி work ஆகும்? In case number 1, sure, checking the number 1 whether it is lesser than or with number 2. நம்பர் 2 விட இது வந்து எப்படி இருக்கு, ஸோ அது மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்பர் 1 லெஸர் தென் நம்பர் 2வா,
நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2வா? ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ ரிலேஷனல் an expression containing a relational operator ன்னு சொல்லும் போதே that expression is called relational expression. Clear? Okay, so these are the some examples of relational operator. Here they have taken x, y and z. So x வந்து 1 நோ, y வந்து 2 நோ, z வந்து 3 நோ எடுத்திருக்காங்க. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுறாங்க? எக்ஸ் இஸ் லெஸர் தென் ஒய்யா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 1 is lesser than 2வா? எஸ், 1 is lesser than 2. So that is true. So இந்த மாதிரி செக் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். Clear? So this is relational operator. Next is equality operator. Equality operator. இப்போ நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல lesser than or equal to, greater than or equal to யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். இங்கே ஈக்குவல் ஆப்ரேட்டர்னா 2 ஈக்குவல் டு இருக்கும். 2 ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருக்கும். அதுதான் இங்கே ஈக்குவல் டு. அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு. கிளியர்? ஸோ அதுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்திருக்காங்க. எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1. ஒய் என்ன சொல்லியிருக்காங்க? 2. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அவங்க கேட்குறாங்க ஒய் வந்து 2 ஈக்குவல் இல்லையா? ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஒய்யோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ தட் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதனால தான் ரிசல்ட் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸோடைய வேல்யூ என்ன? 1 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த எக்ஸ்பிரஷனும் ஃபால்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நம்மளுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தெரியும் தானே? அண்ட் தெரியும், ஆர் தெரியும், அண்ட் திஸ் இஸ் நாட். லாஜிக்கல் நாட். ஓகேவா? ஸோ an operator which are used to combine 2 or more relational expressions. 2 or more. இங்கே வந்து this is very important. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் 2 or more ரிலேஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது 2 எக்ஸ்பிரஷன்ஸ் அட் அ டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா and ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ லாஜிக்கல் அண்ட் இதோடைய மீனிங் என்னன்னா லாஜிக்கல் அண்ட். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் 1 should be lesser than 1. இந்த நம்பர் 1 என்னவா இருக்கணும்னா should be lesser than 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? this is one expression. and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் 2 should not be equal to 15 சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 lesser than 1ஆவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. this is true. ஒரு வேளை lesser than 1ஆ இருந்துச்சுன்னா இது ட்ரூ. ஆனால் ரிசல்ட் ட்ரூவாக வரணும்னா இது மட்டும் ட்ரூவாக இருக்கக்கூடாது, இதுவும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ அந்த நம்பர் 2 50 ஈக்குவலாக இல்லைன்னா திஸ் 2 ட்ரூஸ் வில் ரிசல்ட் ட்ரூ. அண்ட் அப்படி தானே? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னா அண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அதுதான் ஆண்டோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஸோ அதே மாதிரி தான் 2 எக்ஸ்பிரஷனை அட் அ டைமில் செக் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஆர்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எம்ப்ளாயி 1 ஈக்குவல் டு 258ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எம்ப்ளாயி 1உடைய வேல்யூ ஈக்குவல் டு 258ன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று எம்ப்ளாயோடைய வேல்யூ 258ஆக இருக்கணும், இல்லை தட் இஸ் திஸ் இஸ் ஆர் ஆப்ரேட்டர், இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் 1 வந்து 2ஆக இருக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ட்ரூனா எனக்கு ஆன்சர் ட்ரூ வந்துடும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் மட்டும்தான் ஐ வில் கெட் தி ஆன்சர் அஸ் ரிசல்ட் அஸ் ஃபால்ஸ். இங்கே டைரெக்டாகவே என்ன சொல்லிட்டாங்க? இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு திஸ் நம்பர். திஸ் ஐ ரோல் நம்பர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு கண்டிஷனே கிடையாது. இந்த நம்பராக இருக்கவே கூடாது. இந்த நம்பராக இல்லாமல் வேறு நம்பர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ட்ரூ, இல்லை இதே நம்பர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஃபால்ஸ். கிளியர்? ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா? நாட் ஆப்ரேட்டரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெகேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டரை நெகேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி அண்ட், ஸோ இந்த 4மே வந்து அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த 4மே வந்து ஆர் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அண்ட் தீஸ் 2 ஆர் ஃபார் நாட். ஓகேவா? ஸோ நான் அண்ட் சொன்ன மாதிரி ரெண்டுமே ட்ரூ. ஸோ எக்ஸ்பிரஷன் 1ம் ட்ரூ, எக்ஸ்பிரஷன் 2ம் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரூ கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னாலே ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதே தான் இங்கே வந்து எக்ஸு ஒய் அண்ட் இசட்க்கு வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
எக்ஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 5 கொடுத்துருக்காங்க, ஜெட் வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களே அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. முதல் எக்ஸ்பிரஷன் என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியிருக்காங்க. வீல் செக். எக்ஸ் என்ன? 9. ஸோ 9 வந்து 5 விட கிரேட்டரா? எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ஸோ எக்ஸ்பிரஷன் 1 இஸ் ட்ரூ. ஓகேவா? எக்ஸ்பிரஷன் 1 இஸ் ட்ரூ. அண்ட் ஆல்சோ வி ஷுட் செக் வெதர் z இஸ் நாட் ஈக்குவல் டு b. z வந்து b-ஆ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி z என்ன? a. ஆனால் என்ன இருக்கக்கூடாது? b-ஆ இருக்கக்கூடாது. ஆப்வியஸாக z b இல்லை, z a தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன் ட்ரூனா ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ஸோ லைக் திஸ் ஒன்லி வில் செக். ஓகே. So next bitwise operator next video la paakalam. I hope it is clear. See you in the next video. Thank you.